தப்பி போன மார்க்கத்தை நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நாம் இன்று வாசித்திருக்கிற அந்த திருவசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வாசித்திருக்கிற திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்க தம்பி சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் இங்கே வாசித்த திருவசனம் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பிப்போன மார்க்கத்தினின்று, அதாவது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினின்று தப்பி போனவனை, ஒரு பாவியை மனம் திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடக்கடவான் என்று அறிய கடவன். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது என்னது? மார்க்கம். நீங்கள் தைரியமாக பேசுங்க. சிலர் விதண்டவாதம் பேசுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் மதத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எதை சேர்ந்தவங்க? நாங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவங்க, நீங்கள் கிறிஸ்துவின் மதத்தில் நடக்கிறவங்க. அது என்ன? கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மார்க்கத்தில் நடக்கிறவங்க கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதிலே நடக்கிறவங்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். மனித உபதேசத்தை கேட்டு அதன் வழியில் நடக்கிறவங்க யாரு? மதத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவத்தில் சில சபைகளில் பாருங்க, அங்கே அதை நடத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்பாங்க. வேதவசனம் என்ன சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சபை தலைவர்கள், அந்த சபையை நடத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறவர்கள். இவர்கள் யாரு? மதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இப்போ பாருங்க, ஏன் சத்தியம் அறிவிக்கப்படணும், ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னா இதுக்கு இந்த தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். அப்போ இந்த மார்க்கத்தை விட்டு தப்பி போகிறவனா என்ன செய்யணும்? நம்ம சொல்லி கர்த்தருடைய மார்க்கத்தை வழியை சொல்லி அவனை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடக்கடவான் என்று அறிய கடவன். அதுக்கு தாங்க சத்தியம் சொல்லணும். எந்த மரணத்தினின்று? ஆத்தும மரணத்தினின்று அவனை ரட்சிப்பதற்கு. சரி, இப்போ நான் இன்னும் 2 நாள் இருக்குது. புதன்கிழமை என்ன விசேஷம்? உலகம் முழுவதும் டிசம்பர் 1 பிறந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் விசேஷமாக புதன்கிழமை அன்னைக்கு எல்லாரும் விசேஷமாக கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இதில் பலவிதமான போதனைகள், பலவிதமான குழப்பங்கள் இந்த நாளிலே உண்டு. ஒரு சிலர் இதை கொண்டாடலாம் என்றும் ஒரு சிலர் கொண்டாடக்கூடாது என்றும் இருக்கிறது. அது அவர்களுடைய காரியம். கிறிஸ்து எனக்காக பிறந்தார். நான் கூட கடந்த வாரத்தில் ஒரு ஐயாட்ட சொன்னேன், ஐயா உங்களுக்கு வர நாட்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறீங்க அப்படின்னாரு.
ஆமாங்கய்யா அப்படின்னாரு. எங்களுக்கு தினந்தோறும் கிறிஸ்மஸ் தாங்கய்யா அப்படின்னு. ஆனால் அவர் அதுக்கு பதில் பேசலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்ப பாருங்க, கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். இப்போ சாஸ்திரிகள் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு. இப்போ ஏங்க வந்து ஏரோது ராஜாவை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று எழுதியிருக்கு. ஏன்? யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு சொன்னா அந்த தேசத்தை ஆண்டுக்கிறதுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோம், இப்போ யூதருக்கு ராஜா பிறந்திருக்கான்னு சொல்றாங்களே வந்துட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு சரி அவரு கலங்கினார், ரைட்டு. எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்கினாங்க அப்படின்னா, அந்த எருசலேம் நகரம் அன்னைக்கு வந்து யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருப்பாங்க. இந்த ராஜாங்கத்தை ஏரோது அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ அவரை அந்த ஏரோதை சார்ந்தவர்கள் அவர்கள் பாருங்க இதை கேட்டோன்னே கலங்கினார்கள். சரி, கீழே வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்ப நம்ம இந்த நாட்களிலே நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்தை வழி காண்பித்தது எது? நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகளுக்கு வழி காண்பித்தது எது? நட்சத்திரம். அப்போ வேதாகமத்தில் நம்ம பார்க்கிற பொழுது நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது?
இப்போ பாருங்க, லூசிபரை குறித்து சொல்லும்போது அதிகாலையின் மகனாகிய விடி வெள்ளியே அப்படின்னு அவனை குறித்து சொல்லுகிறது. அப்போ அந்த நட்சத்திரம் என்பது தூதர்களை குறிக்கிறது, தூதர்களை குறிக்கிறது. அப்போ பாருங்க, இந்த நட்சத்திரம் பாருங்க சரியான வழியை சாஸ்திரிகளுக்கு காண்பித்தது. இப்போ நம்ம யாரு? இப்போ நம்ம யார்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கத்தை அறிவிக்கிறவர்கள். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அந்த நட்சத்திரம் வழி நடத்தினதோ, இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் பிறந்திருக்கிறார் என்று அந்த நட்சத்திரம் எப்படி வழி காண்பித்ததோ, அதைப்போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கமாகிய அவருடைய வழியை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் கிறிஸ்மஸ் என்றால், கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் என்ன செய்வாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க சொல்லுங்க? நாங்கள் செஞ்சால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படியா? புது வஸ்திரம் போடுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, என்ன சாப்பிடுவாங்க? கொழுத்து ஜந்துக்களை அடித்து சாப்பிடுவார்கள். வேற வேற என்ன செய்வாங்க? ரெண்டு மாதோட உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கேக் வாங்கி கொடுப்பார்கள். சாப்பாடு, விசேஷமான சாப்பாடு செய்திருந்தால் கொடுப்பார்கள். வேற இன்னும் இருக்கு, மதுபானம் அருந்துவார்கள். சந்தோஷம் வரணும்ல, எல்லாம் செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை மட்டும் யோசிப்பது இல்லை. கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கொண்டாட்டம், நம்ம அவங்க கொண்டாடுறவங்கள தப்புன்னு நம்ம சொல்ல வரல. கொண்டாடுறவங்க கொண்டாட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கிபி 300 வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் 333 வரைக்கும், கிபி 333 வரைக்கும் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவில்லை. நீங்கள் நல்லா குறித்து வச்சுங்க. இதெல்லாம் முதல் 333 வருஷம் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவில்லை. காரணம், அந்த 330 ஆதிகால சபை துன்பப்பட்டது. அந்த முதல் 33 வருஷம் எப்படி, 333 வருஷம் எப்படி சபையினுடைய காலம் துன்ப காலத்தை அனுபவித்தது. துன்பப்படுத்தினது யாரு? அந்த உண்மை கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களை துன்பப்படுத்தினது யாரு? யூதர்களும் ரோம சாம்ராஜ்யமும் உண்மை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது. அவர்கள் எந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாடுவார்களோ அவர்களுக்கு சிந்தையும் இல்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை. வேதாகமத்தில் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடினதாக எந்த ஒரு சான்றும் இல்லை. சரி, அப்போ எப்படிங்க இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் உள்ளே வந்தது அப்படின்னா, கிபி 375 கான்ஸ்டன்டைன் ராஜா வர்றார். இவர் தான் அந்த கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தவர். கிறிஸ்தவ மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பின்பு முதல்ல 420 தான், கிபி 420 தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே, இந்த பண்டிகைங்கிறதே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்லாம் இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற
சகோதரனே, சகோதரியே, சபை நடத்துகிற தலைவர்களே, நாங்கள் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்திலே இருக்கிறீர்களா அல்லது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி போகிறீர்களா? நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி போகிறவர்களாய் இருந்தால், உங்கள் கிறிஸ்து எதற்காக பிறந்தாரோ, எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தாரோ, அதை உற்று நோக்குங்கள், அதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு இங்கே வரவில்லை. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பிறந்த நாள் கொண்டாடினார் என்று வேதாகமத்தில் சான்றுகள் உண்டா? நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து அதை பின்பற்றி போவீர்களானால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியே கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடினாலும், நீங்கள் எப்படி கொண்டாடி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஊரில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏழைகளுக்கு நீங்கள் வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து, நல்ல உணவுகளை கொடுத்து, நீங்கள் அவர்களை அன்று சந்தோஷப்படுத்துவீர்களானால் கிறிஸ்து மகிழ்ந்திருப்பார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறீர்களா? இல்லை. ஆகவே நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி போக வேண்டாம். அன்பான சகோதரனை, சகோதரி, நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றி போங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பசியா இருக்கிறவனுக்கு போஜனம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுங்க ஐயா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுங்க. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனால் மாறாக கிறிஸ்மஸ் என்ற ஒரு நாளை நீங்கள் விழாவாக வைத்து அன்று தகாத காரியங்களிலே ஈடுபட்டு கடைசியிலே அது சண்டையிலே போய் நிற்கும். மதுபானங்களை அறிந்தி நீங்கள் பல பிரச்சனைகளை இழுத்து நீங்கள் கடைசியில் அது சண்டையிலே போய் நிற்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். ஆனால் பாருங்க, இங்கே சாட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த பகுதி, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியில் யார் இருப்பாங்க தெரியுமா? அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். சாட்சி எப்படிப்பட்டது இருக்குது? அது இல்லை. ஆகவே இப்போ நம்ம விஷயத்துக்கு நாம் கடந்து செல்லுவோம். ஆகவே கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் போ, அதுக்கு நாங்கள் வரவே இல்லை. ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் நீ எப்படி கொண்டாட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். யூதா எழுதின நிருபம் 13வது வசனம். யூதா எழுதின நிருபம் 13வது வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி
அலைகிற நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்குமாய் இருக்கிறார்கள். இப்ப இவங்க யாரா? இவங்களாம் யாருங்க? மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். வழி தவறி, கிறிஸ்துவின் வழியை தவறி கிறிஸ்துவின் மார்க்கத்தை விட்டு வழி தவறி திரிகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. காரில் எங்க இருக்கிறது? காரில் எங்க இருக்கிறது? நரகத்திலே இருக்கிறது. ஆகவே அன்பான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ சகோதர சகோதரியே, நீ மார்க்கத்தை விட்டு மதத்தை பின்பற்றினால் உனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தொடர்ந்து பார்ப்போம். வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:43 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:43 வாசிங்க. பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திரத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே பாருங்க, பணிந்து கொள்ளும்படி. அன்பான சகோதரனே சகோதரியை, நீ இன்று என்றது எதை பணிந்து கொண்டிருக்கிறார்? உன்னையும் என்னையும் மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளுகிறாயா? அல்லது மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பானின் நட்சத்திரத்தையும் சுமந்து தீர்த்தீர்களே? இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வழிபாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாமல் ஜனங்கள் சீர்கெட்டு ஜனங்கள் மதத்தை பின்பற்றி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் மார்க்கத்தை பின்பற்றி போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றி போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:21. அவர்கள் வந்து போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்திய மார்க்கத்தை தான் ஜனங்களுக்கு சொன்னார். அது என்ன வசனம் சொன்னேன்? லூக்கா 20:21. அவர்கள் வந்து போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசம் பண்ணுகிறீர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய். இப்போ நம்ம ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னத்தை சொல்லணும்? தேவனுடைய மார்க்கத்தை, அவருடைய வழியை நீங்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லணும். இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஐயா, எங்கள் மதத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கிறிஸ்தவம் மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது பரலோகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழி, ஒரு மார்க்கம். ஆகவே நீங்கள் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பொழுது எங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க கூப்பிடவே கூப்பிடாதீங்க. நீங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொண்டு அவருடைய வழியில் நீங்கள் நடங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு இங்கே சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள்
கேட்பாங்க. நீங்கள் போய் சொன்னோன்னா உங்கள் மதத்தில் சேர்ந்தால் நீங்கள் என்ன தருவீங்கன்னு. எங்கள் மதத்தில் சேர்ந்தால் எதுவுமே தரமாட்டோம், எங்கள் மார்க்கத்துக்கு வாங்க, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். சொல்லுங்க, இந்த மாதிரி போய் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் எபிரேயர் 10:19 வாசிங்க. எபிரேயர் 10:19 வாசிங்க. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தத்தில் ஒரு நிமிஷம் பாருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இப்ப நமக்கு என்னத்தம்மா உண்டு பண்ணிருக்கிறாராமா? ஜீவ மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அவர் நமக்கு வழியை தாங்க உண்டு பண்ணியிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு. மதத்தை அல்ல, மார்க்கத்தை தான் நமக்கு உண்டு பண்ணினார். ஆகவே நீங்கள் தெளிவாக இருங்கள். கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றாதீர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், சத்திய வேதாகமத்தை வாசியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் விடுதலை அடையணும், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா சத்தியத்தை அறியுங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிப்போம் 2 பேதுரு 2:20. 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் நலமாயிருக்கும். சிலர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வழியை அறிந்து விட்டுட்டு போயிடும். இதுதான் வழி, இதுதான் பரலோகத்துக்கு போறான வழின்னு தெரிஞ்சிருந்தோம், இடையில என்ன பண்றது? இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த உலக ஆசபாசங்கள் மேல ஆசை வைத்து, அழிந்து போகிற காரியங்களுக்காக ஆசை வைத்து, ஜீவனை கொடுக்கிற மார்க்கத்தை விட்டு ஓடி போகிறார்கள். இவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, இப்போ நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வழியை, அவருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அதை நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நடக்கும் சம்பவங்கள் அதை அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலகத்தில் என்னென்னமோ சம்பவங்களாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகையை அறிவித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் பாருங்கள், எப்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களோ அதையே தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே,
உங்களுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுமாறு, உங்களுடைய வழியில் நீங்கள் நடக்குமாறு, உங்களை ஒப்பு கொடுக்குமாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். எரேமியா 10:2 வாசிங்க. எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களை புறஜாதியார்கள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி அவைகளாலே நீங்கள் கலங்கார்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கிறிஸ்துவின் மார்க்கத்தை விட்டு புறஜாதியாருடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏன்னா அந்த புறஜாதியாருடைய மார்க்கத்தினுடைய வழி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஜீவ மார்க்கம் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் மட்டுமே. ஆகவே பிரியமானவர்களே, 3 வாசிங்கள. ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிக்கப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதவைகள், சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் இதுதான். நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய மார்க்கத்தை சொல்லும்போது நீ அதை தானே செய்கிற? அங்கே கேள்வி கேட்கிறார்கள். நீ அதைத்தானே செய்கிறாய்? நீங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொண்டுங்கள். மதம் வேறு, மார்க்கம் வேறு. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியை உத்தமமாய் பிடித்து கொண்டு நடக்க பழகிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:11 வாசிங்க. நீதிமொழிகள் 4:11. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். இப்போ நீங்கள் எதை கற்றுக்கொள்ளணுமாமா? ஞான மார்க்கத்தை நான் உங்களுக்கு போதித்தேன். இந்த வேதாகமம் ஞான மார்க்கத்தை உங்களுக்கு போதிக்கிறது. செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். இது செவ்வையான வழி, ஞான மார்க்கம். இது செவ்வையான மார்க்கம். கர்த்தருடைய வழி செவ்வையான மார்க்கம். அதை பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து நீதிமொழிகள் 5:6 வாசிங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். நீ அவைகளை அறிய முடியாது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீ ஆசைப்பட்டு, இந்த உலகத்தினுடைய பாவமான காரியங்களில் நீ ஆசைப்பட்டினா ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ள முடியாது. நீ அதை உனக்கு சிந்திக்கிறதுக்கு என்ன வராது? இந்த உலகத்தினுடைய பாவங்களில் உன்னுடைய மனதை செலுத்தினா நீ ஜீவ மார்க்கத்தை நீ சிந்திக்க முடியாது. நீ அதில் நடக்க முடியாது. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக காரியங்களிலே உன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்காதே. ஜீவ மார்க்கத்தையும் சிந்தி சத்திய வழியிலே நடப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உன்னுடைய கஷ்டங்களை நீக்குவார், உன்னுடைய பலவீனங்களை நீக்குவார்.
அவர் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் உன்னை சத்திய வழியில் நடத்தி கொண்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உதவி செய்வார். சங்கீதம் 148:3. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். இங்க பாருங்க, கர்த்தர் 148:3. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். ஆகவே இந்த நட்சத்திரம் என்பது தூதர்களை குறிக்கிறது. எப்படி அங்கே இருக்கிற நட்சத்திரம் அப்படி இல்லை, நட்சத்திரமே துதினா அது தூதர்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, அன்று இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அவர் இருந்த இடத்தையும் அந்த நட்சத்திரம் எப்படி வழி காண்பித்ததோ அதே போல் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு நட்சத்திரமாய் காணப்பட்டு மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் வழியை சத்தியமாய் அறிவிக்கிற நட்சத்திரங்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புவித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் சத்திய மார்க்கத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி. இந்த சத்திய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்திய மார்க்கத்தை எங்களுக்கு அநேகருக்கு அறிவித்து அநேகரை உங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களை நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறத இந்த ஆராதனை பங்கு பெற்ற உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற பலவீனங்களை கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுங்க. உங்கள் சத்திய வசனத்தினால் இடை கட்டுங்க ஏசப்பா. உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் பலனடைந்தவர்களாய் உண்மையாய் உங்கள் சத்திய வழியிலே நடந்து, ஏனென்றால் உங்களுடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமும் எங்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்திய வழியிலே ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அழிந்து போகிற உலகத்தையும் இந்த உலக வழிபாடுகளையும் நம்பி கெட்டு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருட கர்த்தர் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. யாரையெல்லாம் முன்குறித்திருக்கீங்களோ அவங்களாம் ரசிங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்தும். உங்கள் பிள்ளை எங்களை உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.